வணக்கம். மலர்வனத்தில் பங்கு பெற எனக்கு வாய்ப்பளித்த கோஆர்டினேட்டர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்று சொல்லப்போகும் சில ஜோக்ஸ் நியூ பார்ன் பேபி சம்பந்தப்பட்ட ஜோக்ஸ். ஓகே, நம் வீட்டில் குழந்தை பிறக்கும்போது நாம் எல்லோருமே மகிழ்ச்சியின் உச்சகட்டத்துக்கு சென்று விடுகிறோம். தலைகால் புரிவதில்லை. நாம் என்ன பேசுகிறோம் என்று கூட சில சமயம் புரிய மாட்டேங்கிறது. தட் மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஒரு தாத்தா, முதல் தடவையாக தாத்தா ஆகிறவர், ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவருடைய மகள் டெலிவரி ரூமில் இருக்காங்க. சிறிது நேரத்தில் அவங்களுக்கு டெலிவரி ஆகி விடுறது. குவா குவா சத்தம் கேட்குறது. அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறார். டாக்டர் அம்மா வெளியில் வந்த உடனே ஓடி சென்று அவர் கேட்கும் கேள்வி, டாக்டர் சொல்லுங்கோ, நான் பாட்டி ஆனேனா தாத்தா ஆனேனா என்று. தாத்தாவுக்கே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னா நியூ டேடிக்கு எப்படி இருக்கும்? அவர் டோட்டலி பிளாங்கே ஆகிடுவார். என்ன பேசுகிறதுன்னே தெரியாமல் மூளையே பிளாங்க் ஆகிவிடும். அவரை பற்றி ஒரு ஜோக். அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது. டாக்டர் வெளியே வந்து சொன்னார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இரட்டை குழந்தைகள் உங்களுக்கு என்று. உடனே அவர் அப்பா ஆவலுடன், சொல்லுங்கள் டாக்டர், குழந்தையின் செக்ஸ் என்னவென்று சொல்லுங்களேன். நான் இப்போ சொல்ல மாட்டேன், பட் ஒரு க்ளூ தரேன். 2 குழந்தைகளுக்கும் டிஃப்ரெண்ட் செக்ஸ். டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லாதுங்க ப்ளீஸ், ஒரு குழந்தையின் செக்ஸாவது சொல்லிவிடுங்களேன். டாக்டர் யோசித்தார். ஓகே, போனால் போகிறது. ஒரு குழந்தை ஆண் குழந்தை. ஓ, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, அப்பாவுக்கு. ஆனால் டாக்டரை விடவில்லை. இவ்வளோ சொல்லியாச்சு, அடுத்த குழந்தையின் செக்ஸையும் சொல்லிவிடுங்களேன் டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னார். சிரிப்பு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா? அடுத்தது, டெலிவரி ஆன அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் அந்த இளந்தாய் கணவனிடம் சொல்கிறாள், நம் குழந்தை டேர்ட்டியாக இருக்குது, நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவளுடைய கணவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்கிறான் அந்த பேபிஸ் எல்லாம் இருக்கிற நர்சரிக்கு. அங்கே போய் பார்க்குறான். அப்புறம் 5 நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். குழந்தையை தன் மனைவி பக்கத்தில் படுக்க வைக்கிறான். குழந்தையின் தாய் அந்த குழந்தையை பார்த்து விட்டு சொல்கிறாள், இது நம் குழந்தை போல் இல்லையே, நீங்கள் என்ன பண்ணினீங்க? நீ தான் சொன்னீங்க குழந்தை டர்ட்டியாக இருக்குது, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னுண்டு. நம்ம டர்ட்டி குழந்தைய அங்கே போட்டு வேறு சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு குழந்தைய எடுத்துன்னு வந்தேன்னா, க்ளீன் பேபியை கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னாரு. இன்டர்ப்ரிட்டேஷனில் ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் கேப், இதுதான் காரணம். அடுத்து, நியூ பார்னுடன் நாம் வீட்டுக்கு வந்த உடனே யூஸ்வலி பழைய காலத்துலலாம் நம்ம லேடிஸுக்கு தான் வில் ஹாவ் அவர் ஹேண்ட்ஸ் ஃபுல். ரொம்ப டோட்டலி நம்ம தான் பேபியை பார்த்துக்குவோம் எல்லா விதத்துலேயும். ஆனால் இப்போ தான் காலம் மாறிப்போச்சே. குழந்தையின் டேடியும் டைப்பர் சேஞ்ச்லேருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ இந்த காலம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ முதல் குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்த உடனே குழந்தையின் தாய் சொல்கிறாள் தன் கணவனிடம், நீங்களும் டைப்பர் சேஞ்ச் பண்ணோம் ஓகே அப்படின்னு. கணவன் சொல்கிறான், இப்போ நான் பிஸி, ஐ டூ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்கிற மனைவி. அடுத்த வாட்டி டைப்பர் சேஞ்சுக்கு ஆகும்போது அவள் ஞாபகப்படுத்துகிறாள், டைப்பர் சேஞ்ச் பண்ணுங்கோ. அவன் சொல்கிறான், நான் அடுத்த டைப்பர் சேஞ்ச் பற்றி சொல்லலை, அடுத்த குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி கழட்டிக்க பார்க்குறான் பார்த்தீங்களா, கில்லாடி இல்லை. ஓகே, நியூபார்ன் பேபி வீட்டுக்கு வந்து சில நாட்களுக்குள்ளேயே நம்முடைய குழந்தையின் தாய்க்கு வெளியே சில
அலுவல் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ தன்னுடைய கணவனிடம் சொல்கிறாள், குழந்தையை பார்த்துக்கோங்க, ஓகே. அவனும் ரொம்ப ஹாப்பியாக, அஃப்கோர்ஸ் ஐ டேக் கேர் ஆஃப் அவர் பேபி அப்படின்னு சொல்லி என்ன தளத்தில் இறங்குகிறான். கொஞ்ச நாள் கழித்த உடனே குழந்தை அழத் தொடங்கியது. இவனும் பார்த்தான், எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்துட்டான். குழந்தையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அது பாட்டுக்கு அழுது வீட்டை ரெண்டாக்கின்னு இருந்தது. கடைசியில் he decided to take the baby to a child specialist. சைல்ட் ஸ்பெஷலிஸ்டிடம் கொண்டு சென்றான். டாக்டர் குழந்தையின் தலை, நெற்றி, கண், மூக்கு, வாய், தொண்டை, செஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியில் டைப்பருக்கு வந்தார். டைப்பர் திறந்த உடனே இட் வாஸ் ஃபுல். டாக்டர் சொன்னார், he needs to be changed, his diaper needs to be changed சொன்னார். குழந்தையின் தந்தைக்கு ஒரே வியப்பு. அப்பாவித்தனமாக சொன்னான், ஆனால் அந்த டைப்பர் பேக்கெட்டில் குட் அப் டு 10 poundsனு போட்டிருக்குங்களே அப்படின்னு சொன்னான். தி கம்யூனிகேஷன் கேப்பா, இன்டர்பிரிட்டேஷன் கேப்பா, வாட் எவர் இட் இஸ், நமக்கு சிரிக்க ஒரு வாய்ப்பு. நியூ பார்ன் பேபி பாவம், கேர் ஆஃப் த நியூ பார்ன் பேபி ஜாஸ்தி சிரிக்கக்கூடாது. அதனால் இவ்வளோ போகிறோம், இதோட நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம்.